ஷேக் அசத்துல்லா உஸ்மானி மதானி என்று ஒரு இஸ்லாமிய பிரீச்சர். இவர் மார்க்கஸ் இஸ்லாம் சினாரிஷியல் இஸ்லாம் அமைப்பை நடத்திட்டு இருக்காரு. இவரோட பல்வேறு விதமான பேச்சுக்கள் யூடியூப்ல சமூக வலைதளம் நிறைய நிறைய இருக்குங்க. அப்படி அவர் பேசப்படும் போது போராக்களின் மத தலைமையை பற்றி, மத தலைமைன்னா இமாம் தான், இமாம் அதிகாரம் குறித்து ஒரு ஒரு யூடியூப் இது வெளியே வந்திருக்கு. அதுல என்ன சொல்றாருன்னா இமாம் தான் இங்க பொறுத்த வரைக்கும் கடவுளா நினைக்கப்படுகிறார். போக்ரா மதத்தில் போக்ராம் இமாம் சொன்னதுதான் இறை சொல் நம்புகிறார்கள். அவரோட வார்த்தைக்கு எதிராக எதுவும் செல்லாது. குறிப்பாக குரான் கட்டளைகள் எதுவும் இதுவாது. பொருளாதார மேம்பாடு கட்டுப்பாடு, இமாமுடைய வியாபாரம், சொத்து, நிலம், அவர் எதை கேட்டாலும், இப்போ பெண்ணை கேட்டால் கூட, அதுக்கு ஒரு மகளிருக்கு எதை கேட்டாலும் கூட உடனே கொடுத்துரும். அப்படிதான் இந்த போரா இதில் கூடிய இருக்கு. இது பெண்கள் மீதான உரிமையும் அந்த மதத்தில் பெருசா இல்லை. இமாமுக்கு அந்த அதிகாரம் இருப்பதால் இமாமை மட்டுமே அவர்கள் பெரும்பாலும் நம்புகிறார்கள். இமாம் சொல்றதா, இமாம் தான் அவங்களுக்கு ஹஜ்ஜி யாத்திரை, இமாமத்தை சுற்றி வருவார்கள். இவர்களுக்கு இந்த காபாவை சுற்றுவதோ இதை சுற்றுவதோ வழக்கம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போரா மதத்தை பற்றி சொல்லியிருக்கார். இந்த செய்தி எடுப்பார்கள். ஆக இவர் போரா துலுக்கன்களை எல்லாத்தையும் இவர் ஒரு கேரக்டர் அசாசினேஷன் பண்றார், அப்படிதானே அதை எடுத்துக்க முடியும். நாங்க தான் சகோதரத்துவத்தை மேலோங்குவது எங்களுடைய மதம் தான் அப்படின்னு நீங்க துலுக்கன்லாம் பேசுவோம். இங்க ஹிந்து மதத்துல தீண்டாமை பார்க்கப்படுகிறது, பாகுபாடு இருக்கு. ஆனா நீங்க வந்தீங்க அப்படின்னு சொன்னா இங்க வந்தா எந்த பாகுபாடும் கிடையாது, சகோதரத்துவத்தை பேணுவது எங்கள் மதம் தான் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. நம்ம திரும்ப கூட சொல்லுவார் என்ன அப்படின்னா, அங்கதான் சகோதரத்துவம் இருக்கு, அதனால நான் அதை போட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்ல. அப்ப இதுதான் சகோதரத்துவமா? இப்ப போரா கம்யூனிட்டி அவங்க ஒரு பிரிவு, ஷியா ஒரு பிரிவு, சுன்னி ஒரு பிரிவு. இந்த மாதிரி சுன்னியில இன்னும் பல பிரிவுகள் இருக்கு. இப்படி பல பிரிவுகளாக இவங்க இருக்காங்க. அப்படின்னா அவங்க மொத்தமா கம்யூனிட்டி என்ன, இஸ்லாம் அப்படிங்கிறது கீழே தானே, அந்த முஸ்லீம் அப்படிங்கிறது கீழே தானே எல்லாமே வருது. அப்படின்னா ஏன் உங்களுக்குள்ளார அந்த பாகுபாடு இருக்கு? ஏன் நீ போரா முஸ்லீமை பத்தி நீ இவ்வளவு கேவலமாக நீங்க சொல்ல வேண்டும்? சரி, இப்ப நம்மளுடைய கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப அந்த காலத்துல இந்த ஆசான் அப்படி சொல்லும் பொழுது வாயில தான் சொல்லணும் ஆசான். அது ரொம்ப கத்தி சத்தமா சொல்லணும் ஆசான் அப்படின்னு சொல்லி இருக்கு. இப்ப நீங்க ஏன் இந்த லவுட் ஸ்பீக்கரை வச்சு ஓன்னு கத்துறீங்க? இன்னும் சொல்லப்போனா அந்த லவுட் ஸ்பீக்கர் பொல்யூஷன், அதாவது ஏர் பொல்யூஷன், சவுண்ட் பொல்யூஷன் அப்படின்னு ஏற்கனவே கோர்ட்டுகள்லாம் சொல்லியாச்சு. உங்களுடைய இதுலயும் பார்ட்ல கண்டிப்பா அந்த லவுட் ஸ்பீக்கர் இருக்கணும், மேல கட்டி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எங்கேயும் இல்லை. அப்புறம் எதுக்கு அந்த லவுட் ஸ்பீக்கர் வச்சிருக்கீங்க? அப்ப நீங்களும் தான் உங்க மத கோட்பாடுகள் சொல்லாத ஒரு விஷயத்த ஒரு லவுட் ஸ்பீக்கரை வச்சிருக்கீங்க அப்படின்னா அது ஹராம். ஆனால் லவுட் ஸ்பீக்கர்லாம் கழட்டுறேன் அப்படின்னு சொல்லிருக்கலாம். ஏன் லவுட் ஸ்பீக்கர் வேணும்னு இது வச்சிருக்கணும்? ஏன் வச்சுக்கணும்? வாயிலேயே ஆசான்னு சொல்லிட்டு போலாமே அப்படிங்கிற அந்த கேள்வி வருதா இல்லையா? அப்ப இன்னைக்கு அவர்கள் ஒரு விஷயத்த ஒரு கோட்பாடை அவங்க ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு சொன்னா அந்த கோட்பாடை பத்தி இன்னொரு பிரிவு விமர்சிக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்விதான் வருது. அதுவும் என்ன சொல்றாங்க, காஃபிர் அப்படின்னு, அதாவது குஃபார் அப்படின்னு அதுல அவர் சொல்றார். குஃபார் அப்படின்னா காஃபிர் குஃபார் எல்லாமே ஒண்ணுதான், அது கிராமட்டிக்கல் டிஃபரன்ஸ் மட்டும்தான் இருக்கு. அப்ப அந்த குஃபார்னா நம்பிக்கை இல்லாதவர்கள். அப்ப காஃபிர் குஃபார் அப்படின்னு எல்லாம் சொல்லியாச்சுனாலே இப்ப நம்ம என்ன பாக்குறோம், ஏற்கனவே ஜிஹாத், யாரு மேல ஜிஹாத் பண்ணணும் அப்படிங்கறத இவங்க அடிப்படை கோட்பாடா வச்சிருக்காங்க. காஃபிர்கள் மேல ஜிஹாத்தை நீங்க பண்ணணும், இதுதானே சொல்றது அவங்களுடைய இதா இருக்கிறது. அப்ப இவர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அப்படி எங்களுடைய கருத்துக்களை எங்களால ஏற்றுக்கொள்ள முடியாதவர்கள் இருக்கக்கூடாது, நாங்க இந்த ஒரு கருத்து மட்டும்தான் இருக்கணும். அப்ப நம்ம இதுல என்ன பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு நிறைய பிரிவு இருக்கு. அதாவது இப்போ சியா இருக்கு, சுன்னி இருக்கு, அகமதியா இருக்கு, அப்புறம் இந்த போரா இருக்கு. அப்போ சுன்னிலேயே இன்னும் பல பிரிவுகள் இன்னும் அதுலயும் நிறைய இருக்கு. ஸோ இப்படி எல்லாம் இருக்கும் பொழுது இவங்க எல்லாத்துலயும் என்னன்னா ஏன் கோட்பாடு தான் சரி, ஏன் கோட்பாடு தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ளார அடிச்சுக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குல்ல. இதுலதான் எக்கச்சக்க பேர் இன்னைக்கு அதனால செத்து போயிருக்காங்க. ஒருத்தர் வெட்டிக்கிறது, வெடிகுண்டு வைக்கிறது, சியாக்கு ஆகாது, சுன்னிக்கு ஆகாது, சியா நாடு சுன்னி நாடுக்கு பிரச்சனை, இது எல்லாம் இன்னைக்கு அப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறது. இதுல கூட இன்னொரு வீடியோவும் நான் பார்த்தேன், அஷீராவும் அனாச்சாரமும் அப்படின்னு ஒரு வீடியோ, ஒரு மௌலி பேசிருக்கிற ஒரு வீடியோ கூட நான் பார்த்தேன். அதுல பேசும் பொழுது அதாவது துக்கம் என்பது அனுஷ்டிக்க வேண்டியது 3 நாள் தான் துக்கம் அனுஷ்டிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால முகரம் எல்லாம் கொண்டாடவே கூடாது, முகரம் கொண்டாடுவதெல்லாம் தப்பு.
இப்ப ஏற்கனவே கொஞ்சம் பேருக்கு நம்ம தமிழகத்துல பாத்தீங்கன்னா இந்த தௌஹீத் ஜமாத் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கிளம்புனாங்க. ஷிர்க் ஒழிப்பு மாநாடு நடத்துனாங்க. ஷிர்க் ஒழிப்பு மாநாடுனா என்ன? தர்காவை ஒழிக்க வேண்டும், தர்கா இருக்கக்கூடாது. அப்ப நீங்க நல்லா பார்க்கணும், இன்னொரு அவங்களுடைய பிரிவுகளுக்குள்ளாரையே இன்னொரு வழியில நீ கடைபிடிச்சாச்சு அப்படின்னு சொன்னா அவன் வந்து கடைபிடிக்க கூடாது. இதுதான் சரி அப்படின்னு. அப்போ இவங்க என்ன பண்றாங்க, ஒவ்வொரு குழுவும் ஒரு செட் ஆஃப் மக்களை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளார வைத்துக்கொண்டு இதை செய் அதை செய், இதுதான் மத கடமை அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வழி நடத்துகிறார்களா? இதுதான் நமக்கு வந்து நம்மகிட்ட எழுதக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்கு. ஏன்னா இதை உங்களால சகிச்சுக்க முடியலையேங்கிறேன் நான். எதுக்கு ஷிர்க் ஒழிப்பு மாநாடு நடத்தணும் தௌஹீத் ஜமாத்? சொல்லுங்க. தர்கா இருக்கு, அவங்களுடைய வழிபாடு பண்றாங்க. உங்களால தர்காவை ஏத்துக்க முடியலன்னா நீங்க உங்களுடைய வழிபாட்டு முறையை நீங்க கடைபிடிச்சிட்டு போயிருக்கலாமே. எதுக்காக நான் போய் ஷிர்க் ஒழிப்பு மாநாடு நடத்தணும், அதுல வந்து தர்கா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த தர்காக்கெல்லாம் நீங்க வந்து இன்டு மார்க்லாம் போட்டு ஷிர்க் ஒழிப்பு மாநாடு நீங்க நடத்துறீங்க? அதையே வெறித்தனமா அப்படி பேசி அது இருக்கவே கூடாதுன்னு ஓன்னு அலை கண்டு பேசிட்டு இருப்பாங்க. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், நிறைய வீடியோக்கள் அந்த ஷிர்க் ஒழிப்பு மாநாடு சமயத்துல அந்த வீடியோக்கள்லாம் பார்ப்போம். அதற்காக இளைஞர்களே ஓரணியில் இணைவோம் முஸ்லீம் இளைஞர்களே அப்படின்னு அறைகோல் விடுத்த ஜைனுல் அப்தீன் வீடியோ எல்லாமே நிறைய இருக்கும், பாத்தீங்கன்னா தெரியும். அப்ப இந்த மாதிரி ஒருத்தன் இன்னைக்கு கிளம்பியிருக்கான். இது மாதிரி கிளம்பி இப்ப என்ன அப்படின்னா போரா முஸ்லீமுக்கெல்லாம் வந்து அவங்கள காஃபர். இப்ப பாருங்க, மொஹரம் கொண்டாடக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மௌல்வியினுடைய அந்த வீடியோல கடைசியில பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இஸ்ரேல் ஈரான் அந்த சண்டையை பத்தி அதில் சொல்லியிருக்காங்க. அப்படி சொல்லும் பொழுது ஈரானை வந்து நம்ம ஆதரிக்கணும். ஏன் அப்படி ஆதரிக்கணும்னா இஸ்ரேலை இன்னைக்கு எதிர்த்து நின்றுட்டு இருக்காங்க. ஆனா அதே நேரத்துல நீங்க பாருங்க, அவன் வந்து ஈரான் வந்து ஷியா துலுக்கன். அதனால ஷியா துலுக்கன் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து சமய ரீதியாக நம்மளால வந்து ஆதரிக்க முடியாது, ஆனா அரசியல் ரீதியாக ஆதரிக்கணும். இந்த ரெண்டு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். இவங்களுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் என்னைக்குமே ஒத்து போக போறது இல்லை அப்படிங்கிறத தெளிவாக அங்க சொல்லுகிறான். அடுத்தது, காமன் எதிரி ஒரு ஆள் அப்படின்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒண்ணு அவனை எதிர்க்கணும். இந்த ரெண்டும் நம்ம இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம் இந்த விஷயத்துல இருந்து. அதுக்கடுத்ததுல நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இங்க பாருங்க, இந்த மாதிரியான பேச்சுக்கள், இந்த மாதிரியான வெறுப்பு பேச்சுக்கள் தான் எந்த அளவுக்கு கொண்டு போகுது அப்படின்னா, இப்ப தமிழகத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா நாகூர் தர்காவுக்கு வந்து இன்னைக்கு இளைஞர்கள் போவது அப்படிங்கிறது வெகுவாக குறைஞ்சிருச்சு அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்த்தோம். பல தர்காக்கள்ல வந்து பிரச்சனைகள் இருக்கு, அந்த லேண்டு இதெல்லாம் பிரச்சனையா இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். காரணம் என்ன அப்படின்னு சொன்னா இந்த ஷிர்க் ஒழிப்பு மாநாடு போன்றவைகள் தான் இதற்கு காரணம். அப்ப இன்னைக்கு தர்கா இந்த கலாச்சாரமே இருக்கக்கூடாது, இதை முழுவதுமாக ஒழித்து கட்ட வேண்டும் என்று, ஏன்னா என்னது மட்டும்தான் இருக்கணும் அப்படிங்கக்கூடிய நிலைமை. இன்னும் கூட இப்ப அந்த ஆர்காடு நவாப் இப்போ ஒரு ஸ்ரீ டிவியில கூட அந்த விஷயத்தை பத்தி நம்ம விரிவாக பேசுறோம். ட்ரிப்ளிகன் இருக்கக்கூடிய அந்த இதுல வந்து மாற்றங்கள் எல்லாம் செய்தார், தர்கால மாற்றங்கள்லாம் செஞ்சிருக்காங்க, இதுதான் இருக்கணும்னு சொல்றாங்க அப்படிங்கக்கூடிய அந்த செய்திகளை எல்லாம் நம்ம இப்ப ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி அதை பார்த்தோம். அப்ப இது மாதிரியான கருத்துக்கள் தான் இன்னைக்கு வந்து இந்த பயங்கரவாதம் இன்னைக்கு நிலைச்சு நிற்கிறதுக்கு அடிப்படையாக அமைகிறது அப்படிங்கிறது தெளிவாக நமக்கு வந்து தெரிகிறது. அப்ப நம்ம இதுல இன்னொரு விஷயத்த பார்க்கணும். இதுல சொல்லும் பொழுது அவன் என்ன சொல்றான், இமாம் வந்து அவங்க இமாம தான் எல்லாம் நம்பிட்டு இருப்பாங்க. ஸோ இமாம் வந்து பெண்களை கூப்பிட்டாருன்னா அந்த பெண்கள் அவங்களுக்கு சொந்தமா அனுப்பிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அதுல ஒரு பேசுறது நம்ம பார்க்கிறோம். அப்ப ஒரு பெண்களை வந்து எந்த மாதிரி வச்சிருக்காங்க, இது ஒரு பெண் அடிமைத்தனமா தெரியலையா அப்படி ஒரு பேசுறது? அப்போ ஒரு பெண்ணை வந்து போக பொருளாக வெறும் அதற்கு மட்டுமான ஒரு பொருளாக பார்ப்பது அப்படிங்கிறது எந்த விதத்துல, அப்ப அந்த பெண்களை வந்து என்ன மாதிரியான ஒரு மனநிலையில பேசுறாங்கன்னு தெரியல. அப்ப இந்த மாதிரியான பேச்சுக்கள் போகரா கம்யூனிட்டியில இருக்கக்கூடிய அந்த துலுக்க பெண்களை மற்றவர்கள் எப்படி பார்ப்பார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வருது இல்லையா? அப்ப இதெல்லாம் கேரக்டர் அசாசினேஷனா இல்லையா? அப்போ ஒரு பிரிவு மேல இன்னொரு பிரிவிற்கு இருக்கக்கூடிய வெறுப்பை நம்ம எந்த விதத்துல எல்லாம் காட்டுகிறார்கள் என்பதை தான் இது காட்டுகிறது. ஏற்கனவே இந்த போகரா கம்யூனிட்டிக்கு அவங்களுடைய நிலங்களை எல்லாம் வந்து வக்ஃப் ப்ராப்பர்ட்டி என்று சொல்லி இவர்களெல்லாம் அபகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இன்னைக்கு இருந்திருக்கிறது. இதுல இருந்து அவர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியது பிரதமர் நரேந்திர மோடி என்பதால் நரேந்திர மோடிக்கு அவர்கள் எல்லாம் நன்றி பாராட்டிய செய்திகள் எல்லாம் கூட நம்ம சமீபத்துல நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த மாதிரியான ஒரு சக முஸ்லீம், இவங்க எல்லாருமே ஒரே துலுக்க ஃபேமிலி குரூப்புக்குள்ளார வரவங்க தானே. அப்போ ஒரு பிரிவை இன்னொரு பிரிவால ஏற்றுக்கொள்ள முடியாமல் இது போன்ற சண்டை சச்சரவுகள், இதனால வெடிகுண்டு வெடிப்புகள் பாகிஸ்தான்ல நம்ம பார்க்கிறோம். சியா முஸ்லிம்
சுன்னி முஸ்லீம் கொள்வதும், சுன்னி முஸ்லீம் சியா முஸ்லீம் கொள்வதும், அங்க ஈஸியா அந்த மாஸ்கில் எல்லாம் வெடிகுண்டு வைப்பதையெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அப்ப இது போல இவர்களுக்குள்ளாரே இவர்களால சகித்துக் கொள்ள முடியலை அப்படின்னா இவர்கள் எப்படி அடுத்த மதத்தை இவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியும், எப்படி அடுத்த மதத்தை இவர்கள் சகித்துக் கொள்வார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும் என்ற கேள்வி நமக்கு இயல்பாகவே வருகிறது. அதனால இந்த மாதிரி ஒரு பிரிவுகளுக்குள்ளாரையே அவங்களுக்குள்ளாரையே இருக்கக்கூடிய இதாக இருந்தாலும் இந்த மாதிரியான வெறுப்பு பேச்சுக்கள் உள்ளவர்கள் பேசுபவர்கள் மீது நடவடிக்கை என்பதை எடுக்க வேண்டும். அதனால இன்னைக்கு இது இந்த வீடியோ இன்னைக்கு வைரலாக போய் கொண்டிருக்கிறது. இவர் சென்னையை சேர்ந்தவர் அப்படின்னு கூட அவரை பத்தி நான் படிக்கும் பொழுது, அந்த வீடியோவில் பேசினவனை பத்தி படிக்கும் பொழுது நான் பார்த்தேன். அதனால இந்த மாதிரியான போக்கு என்பது இன்னைக்கு ஆபத்தை கொண்டு சேர்க்கும். அதனால உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும். ஏற்கனவே இதே போன்ற ஒரு வெறுப்பு பேச்சை நம்ம சமீபத்துல பார்த்தோம். கம்பத்திலிருந்து ஒரு மௌல்வி இதே போல ஒரு உஸ்தாத் அவனும் இது போன்ற ஒரு வெறுப்பு பேச்சை தான் பேசினான். என்ன சொன்னான் அப்படின்னா, ஹதீஸை மேற்கோள் காட்டி இந்தியாவை யாரும் படையெடுக்கவில்லை, யாராவது உண்மையாகவே இந்தியாவை படையெடுத்தார்களா, இஸ்லாமிய நாடாக அது மாறியதா, உடனடியாக அது இஸ்லாமிய நாடாக மாற்ற வேண்டும். இது போன்ற இந்த மாதிரியான பேச்சுக்களை இல்லாதிருக்கும். அது வரும்பொழுது அவர் மேல நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழக அரசு செய்யுமா என்பதே நம் கேள்வி.